தமிழ் நியூ இயர் பாட்லக் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எக் நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நூடுல்ஸ் வாங்கி வேக வச்சிட்ருக்கேன். பயங்கர டயர்டாக இருக்குது. ஈவினிங்கில் பாட்லக் அப்படின்னாவே உண்மையாலுமே காலையில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு போய் கிளம்பி போகும்போதே ரொம்ப டயர்டாயிருவோங்க. ஸோ எனக்கு அது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நூடுல்ஸ்க்கு அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபுல் பாக்கெட் எடுத்திருக்கேன். 2 ஃபுல் பாக்கெட்டுக்கு நீங்கள் வந்து ஷ்ரெட்டட் கோகனட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ போட்டிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கேப்சிகம் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. முட்டை வந்து 18 முட்டை வந்து உடச்சி ஊற்றி கிளறிட்டு இருக்கேன். முட்டையை தனியாக ஃப்ரை பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா முட்டையோட வாசனை நூடுல்ஸில் கொஞ்சம் கூட வராது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக வைக்கும்போது நீங்கள் கரெக்டாக 4 மினிட்ஸ் அதில் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட நூடுல்ஸ் கடையில் இருக்க மாதிரியே இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி எல்லாமே